டேய் டேய் மெயில் தான்டா. நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். மச்சி, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனா சாதாரண விஷயம் நினச்சியா? அதுக்கு என்னென்ன வேணும் தெரியுமா? முதல்ல அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், அதில் ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும், அது அவைலபிள் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, குயிக்கரு, ஃப்ளிப்கார்ட்டு, அம்சானு, ஈபை, புக்மைஷோ, டிக்கெட்ஸ்க்கு, மயிறு, மட்டை, லொட்டு, லொசு இது எல்லாத்துலேயும் ப்ரொமோட் பண்ணால் கூட 10 லைக் மேலே போகாது. அதையும் மீறி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணின்னு வையேன், அது கேமராமேனு, கேமரா, லென்ஸு, லைட்டு, சிஸ்டமு, எடிட்ரு, ஆர்டிஸ்ட்டு, காஸ்டியூமு, அவன் இவன், லொக்கேஷனு, இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல கான்செப்ட்டு, வரவனுக்குலாம் துண்டுறதுக்கு சோறு. இதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்தா கூட குறைஞ்சது 50,000 இல்லாமல் ஒன்றையும் பண்ண முடியாது. 50,000 வச்சுருக்கியா? இல்லை. அப்போ போட மச்சி, ஆனால் என்கிட்ட கோட் இருக்கு, காசுக்குது. சூப்பர் மச்சி. என்னடா மச்சான் காலையில் வந்துருக்குற? டேய், நைட்டு சொன்னதெல்லாம் மண்டியா? கொஞ்சம் அழகா கொஞ்சம் அடடா மச்சான், உனக்கு என்ன மச்சான் யூடியூப் சேனல் தானே ஆரம்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு 4 யூடியூப் சேனல் இருக்குது. நாளைக்கு போகிறோம், தொழில் கற்றுக்குறோம், வச்சு செய்கிறோம். டேய், நான் என்ன போதில் பேசுகிறேன்னு நினச்சியா? வா போகலாம். பேர் வா. சார், இந்த புட்சட்னி எங்கே இருக்கு? அவ உள்ள இருக்கா. உள்ளயா? உள்ள. வணக்கம் சார், வெல்கம் டு புட்சட்னி. தற்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் உங்கள் கட்சியோட நிலை எப்படி இருக்கு? எங்கள் கட்சி மிக வலுவான நிலையில் தமிழக அரசியல் ஏதாவது மாற்றம் அடைய வாய்ப்பு உண்டா? வருங்காலங்களில் தமிழக அரசியலில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. அடுத்தது சின்னம்மா தான் பதவியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழகமே சொர்க்கமாக மாறும். தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் இதுவரையில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆம், அரசியல் மக்களுக்கானது எனும் நிலை மாறி அரசியல் அரசியல்வாதிகளுக்கானது எனும் நிலையே இன்றைய தமிழக அரசியலின் மாற்றம். உங்களுக்கு அம்மா போனால் ஒரு சின்னம்மா உண்டு, எங்களுக்கான தலைவர்கள் இங்கு எங்கே உண்டு என கேட்கும் நிலைதான் இன்றைய தமிழக அரசியலின் மாற்றம். சொந்த அம்மா செத்தா கூட மொட்டை போட மாட்டானுங்க. இன்னைக்கு சின்னம்மா அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு மொட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க இந்த முட்டா பயலுக. கட்சி விட்டு கட்சி தாவும் நிலை மாறி இன்று தலைவர் விட்டு தலைவர் மாறும் அரசியலே தமிழகத்தின் மிகப்பெரிய மாற்றம். இத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் மக்கள் மட்டும் மாறாமல் இருப்பது தமிழக அரசியலின் சாபக்கேடே. இந்த மாதிரி லைட் போட்டு பேசிக்கலாமேடா. டேய், அவனுக்கு லைட் ஆஃப் பண்ணால் தான் புரட்சியாக வருமாமா. புரட்சியா? லைட் ஆஃப் பண்ண வேற மாட்டேன் தானே வரும். எனக்கு நல்லா வாயில் வரும். டேய், இதுக்கே எப்படின்றிய? இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைவ் போக போகிறாங்க. லைவா? இது புட்சட்னி ஆஃபீஸா இல்லை சங்கர் பட ஷூட்டிங்கடா? டேய், அவன் அந்த இருக்கு, அவன் பண்ணுறான். உனக்கு என்ன? ஓ, இதுதான் சிங்கப்பூர் பணமா? டேய் சுமாரா. தமிழக மக்களே, கழக தொண்டர்களே, ஒரு பாதி கழக தொண்டர்களே இவங்க வர மாட்டாங்களா அப்படின்னு கேக்குற நம்ம சின்னம்மா பத்தி தான். ஏதோ உலகம் சின்னம்மா வந்து கொண்டே இருக்கிறார். பிரபாவன் சாப்பில் 1000 ரூபாய் சேஞ்ச் பண்ணி வந்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மச்சான், என்னடா சின்னம்மா கலாய்றாங்க? யாரு? சின்னம்மா. டேய், அவனுக்கு அம்மா லொக்கேஷனில் அம்மாவே கலாய்ச்சாங்க, சின்னம்மா கலாய்க்க மாட்டாங்களா? போடா. ஸ்மால் செட்டர். ஓகே சார், ஓகே. ஒரு நிமிஷம். யார் நீங்கள்? மெசேஜ் சொல்கிறேன், யூடியூப் சேனல்லேருந்து வரோம். உள்ள பீப் ஷோ போயிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. ஆமாம், ஓகே ஓகே. டிஆர்பி மேட். செம்ம கம்பி. நீ செம்மட்டி அனுப்புற. அங்கே உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் பீப் ஷோட டேரக்டர் கார்த்தி. என்னடா வீடியோ பார்த்துனுக்குறான்? டேய், அதை பார்த்து தான்டா எடுக்கிறானுங்க. இப்படி இல்லாமா பண்ணுவீங்க? இதை காப்பி எடுத்து தான்டா ஃபுல்லாக எடுக்கிறானுங்க. காலைல கொடுமை. நீ பார்த்ததில்ல ஸ்மைல் மிக்சரு? இல்லையே. இதானே அந்த ஷோ. என்னடா அவன் டிஷர்ட்டை போட்டாட்டு நீ சட்டையை போட்டாட்டு இருக்க? முதல்ல சட்டை கட்டி தூக்கி போடுறான்.
வெல்கம் டு தி பீட். ஒரே லாஸ்ட் இப்போ நம்ம இந்த ஷோக்குள்ள போறோம். விக்னேஷ் தான் தானே, விக்னேஷ் தான் சொல்ல வேண்டியதுனா இத்தனை விக்னேஷ் தான் சொல்றீங்க. கார்த்தி 10 நிமிஷம் ஷோக்கு 7 நிமிஷம் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க, மீதி 3 நிமிஷம் அதான் கருத்து இருக்குல்ல அவருக்கு செய்ய வா புரியல. ஓ அவரா ஷோ முடிஞ்சதா? சொல்லிடு. வேற சொல்லிட்டு கேமரா எடுங்கடா. டேய் வெக்கமே இல்ல, வந்து டவுசர் போட்டு சுத்துற. நீங்க ஏசி போட மாட்டீங்க, என்ன பண்றது? ஏன்னா வச்ச பாதியில் ஓடி விட்டேன். அவன் என்னடா உள்ள ஜெட்டி வேணும் வேணுங்கிறான், அதை போய் பார்த்துன்னு சிவா போகலாம். சரி வா வச்சு போகலாம். இதான மச்சான் ஆஃபீஸு. ஐயோ டெம்பிள் மங்கி ஆஃபீஸ்னு ஏதோ டாஸ்மாக் கொண்டு வந்துக்கிறேன். அதானே மச்சான், எனக்கு ஒன்றும் புரியல. கேள சார் இந்த டெம்பிள் மங்கி ஆஃபீஸு வா 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 எங்கே வர சொல்கிறான்? ஐ சருக்கு ஒரு கட்டிங்க போடு சொல்கிறேன். அட்ரஸ் தேடி வந்த இடத்துல ஆல்கஹாலா? அட போடியா மச்சான் யாரா அவங்க? சரி வா அடிச்சுடு. பார்த்த மாதிரியே இருக்கா? இவன் யாரது இல்லை, இவன் தானே மச்சான் நம்ம அப்பாஸ் ஃபேனு. சாரி பாஸ், டாடியெல்லாம் வச்சிருந்தால அதான் தெரியல பாஸ். அப்போ டெம்பிள் மங்கி ஆஃபீஸு இதோ இதுதான் ஆஃபீஸு. அப்போ ஷூட்டிங்க இங்கே அங்கே இல்லையா? இங்கே இங்கேயா? எல்லா இடத்துலையும். அது ஓகே. எப்பயும் கூட ஒருத்தர் இருப்பானே, அவன் எங்க? அது இருக்கிறான் பார். பொன்னர் சங்கர். மச்சான் ஒன்று முடியாதான்? டே உனக்கு தெரியாது, பட்ஜெட் கம்மி, நான் தான் அந்த ரோலிங் பண்ணுறேன். ஆ 3 பர்ஃபார்ம் பண்ணு. சாரி மச்சான். தரல, அடுத்த ரவுண்டு. சார் போகலாமா? யூடியூப் சேனல் ஆரம்பிதான் வருவான். சேனல் ஆரம்பிச்சுட்டு பண்ண போகிறீங்க? அது மெசேஜ் சொல்லலான்னு இருக்கும். ஓ அதை விடுங்க. எப்போ பார்த்தாலும் என் தலைவன் சித்தார்த்த ஏன்டா கலாகிறீங்க? என்னடா பேசுகிற? அவன் கனவு கணி சம்மந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டவன்டா. அதனால கலாய்ப்பீங்களா? சரி, ஏன் எப்பவுமே உங்கள் வீடியோ குவாலிட்டி கம்மியாகவே இருக்குது? இதில் எடுத்தா வேறு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டை பிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம புட் ஸ்மைல் சைட் சாரி மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைத்து தமிழக மக்களும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம். ஏப்பா இந்த பேராசிட்டமால் பணியாரத்தை மட்டும் விட்டுட்டீங்க? ட்ரை பண்ணோம், அந்த கண்டென்ட் இல்லாத கண்ட்ராவி நீங்களே பாருங்கள். இது யூடியூப் சேனல் தான் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா மெசேஜ் சொல்ல போகிறாங்க. மூஞ்சில் பாரு நம்ம என்னடா அப்புறம் என்ன பீப்புக்கு நாங்கள் உங்களை கலாய்க்கணும்?